நண்பர்களே, இலங்கையில் இம்ரான் எம்பியின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று அவரே சிஐடியில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இம்ரான் எம்பியை யார் உயிரை போக்கப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவர் ஒரு மீடியாவில் தன்னை பற்றி பிரபல்யப்படுத்துகின்றாரா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. உயிர் அச்சுறுத்தல் மற்றும் களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் தெரிவிலே ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்காத காரணத்தினால் குச்சவெளி மற்றும் புல்மோட்டை பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் சில கட்சி ஆதரவாளர்கள் தனக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஏனைய வழிகளிலும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததோடு தொடர்ச்சியாக களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தார்கள் என்று அவர் முறைப்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். ஒருவரும் தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று அவர்கள் பிரபல்யப்படுத்துவதற்காகவும் ஒரு செய்தி ஒன்று வந்துவிட்டது தானே. அத்துடன் தனது சட்டத்தரணி ஊடாக அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளதாக இம்ரான் என்பி தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி தற்பொழுது முக்கியமாக பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. அடுத்தது, அம்பாறையிலே வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. உல்லாச பயணிகள் மிக அதிகமாக இங்கே இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பல மில்லியன் உல்லாச பயணிகளை உள்வாங்க வேண்டும். அதோடு உல்லாச பயணிகள் மீதான தாக்குதல்கள் இப்பொழுது அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது. ஏனெனில் இப்போ இரண்டு சம்பவங்கள் அண்மையிலே முக்கியமான இரண்டு சம்பவங்களாக இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் அலை சறுக்கு விளையாட்டிலே ஈடுபட்ட உல்லாச பிரயாணி ஒருவர் தாக்கப்பட்டார். அதற்கு பிறகு உல்லாச பயணிகள் தாக்கப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இது நாட்டிற்கு மிகப்பெரிய அவதூறை ஏற்படுத்திவிடும். எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதோடு இஸ்ரேல் வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் அர்ஹங்குடா பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலிய பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேலிய பயணிகள் என்றால் ஒவ்வொரு இஸ்ரேலியர்களும் அவர்கள் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். ஒவ்வொரு இஸ்ரேலியர்களும் அவர்கள் உளவு பிரிவை சேர்ந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏனெனில் சாதாரணமாக ஒரு நாட்டில் உல்லாச பயணிகளாக சென்றுதான் அவர்கள் உளவு தகவல்களை சேகரிக்கின்றார்கள். அதோடு இப்ப இலங்கை அரசாங்கம் இரண்டும் கெட்டா நிலையில் இருக்கிறது. இஸ்ரேலிய உல்லாச பயணிகளை பாதுகாக்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற டொலர் அதன் மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனை கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கு இலங்கைக்கு வருகை தருகின்ற உள்ளூர் வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்புக்கென்றும் படையினர் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக பொத்துவில் அர்ஹங்குடா பகுதி சுற்றுலா இடங்களை நோக்கி செல்லும் போது ஊரணி பகுதியிலே பொத்துவில் நகர பகுதி வரை இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர் தற்காலிக வீதி தடையோடு கூடிய வீதி சோதனை சாவடி அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக அங்கு போகின்றவர்களுக்கே இது தெரியும். இதன் காரணமாக கடும் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எப்ப ஆரம்ப காலத்துல விடுதலை புலிகளோடு இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்ததோ அதே போல தற்பொழுது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார், இராணுவத்தினர், இராணுவ புலனாய்வு, போலீஸ் புலனாய்வு எல்லோரும் அங்கு தற்பொழுது இருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்காக. சந்தேகத்துக்கிடமாக அந்த பகுதிக்கு வருகை தருகின்றவர்கள் அவர்களை போட்டு கஷ்டப்படுத்துகின்றார்கள், விசாரிக்கின்றார்கள். இரவு வேளையிலே இடையிடையே தற்காலிக வீதி தடைகளை போட்டிருக்கின்றார்கள். பரிசோதனை படைத்தரப்பால் மேற்கொள்ளப்படுகிறது. சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் மோப்ப நாய்களின் உதவியோடு சோதனை செய்யப்படுகிறது. அதோடு இடையிடையே விசேட அதிரடி படையினரும் இருக்கிறார்கள். வீடுகள், கட்டடங்களில் படைத்தரப்பு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. மக்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க என்றால், அதோடு என்னன்னா ட்ரோன், சில இடங்களில் ட்ரோன் உதவியோடு வான் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இஸ்ரேலிலிருந்து பொத்துவில் பகுதிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முப்படையினரும் பாதுகாப்பு சோதனை சாவடியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள்.
அர்ஹங்குடா பகுதியில் தான் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சிங்கள பத்திரிகைகளிலும் அதிகமாக பேசப்படுகின்ற விஷயம், புதுக்குடியிருப்பிலே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழிகளை தோண்டுகின்ற பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. இப்ப விடுதலை புலிகள் எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருந்தார்கள், பதுங்கு குழிகள் அமைத்தார்கள், எங்கு பிரபாகரன் தங்கியிருந்தார் என்பது தொடர்பான பல தகவல்கள் ஏற்கனவே வந்திருந்தன. புதுசா வந்து அனுரகுமார திசுநாயக்க அரசாங்கம் புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழிகளை தோண்டுகின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணி ஒன்றில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் அங்கு தங்கியிருந்தார்கள் என்று ஏற்கனவே அங்கே இருந்தது வந்தது. பல போட்டோக்கள் வந்தன, இங்குதான் பிரபாகரன் தங்கியிருந்தார் என்று. இப்ப தோண்டி கொண்டிருக்கிறார்கள். நிலக்கீழ் பதுங்கு குழிகளை தோண்டும் நடவடிக்கை தற்பொழுது புதுக்குடியிருப்பு போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஏக்கர் பரப்பளவு, மிகப்பெரிய பரப்பளவு. இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர், தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காகவும் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கு குழிகளை அமைத்திருக்கிறார்கள். 2009 போருக்கு பிறகு இந்த காணியில கன்னிவடி அகற்றினார்கள் இராணுவத்தினர் அகற்றி அங்க நிலை கொண்டார்கள். போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்டன, மண்ணால மூடப்பட்டன. மக்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்கல. ஆனால் கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துல அது அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலக்கீழ் பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கம் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம் என்று அவர்கள் தோண்டுகின்றார்கள். போலீசார் தற்பொழுது தோண்டுகின்றார்கள். ஓகே, என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம். கடைசியில மண்ணை மட்டும்தான் தோண்டி எடுக்க போகின்றார்களோ தெரியாது. புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாக தோண்டுகின்றார்கள். கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையிலே நிலக்கீழ் பதுங்கு குழியில சரிதானே தண்ணி நிறைஞ்சிருக்கிறது, அதனை வெளியேற்றும் நடவடிக்கைகளிலும் அவர்கள் செய்து வேலை நடக்குது. அடுத்த விமல் வீரவன்ச ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். அனுர அரசு முன்னாள் அமைச்சர்களை பழி வாங்குதாம். ஓகே, நீங்க ஒன்றுமே செய்யல, நீங்க நல்லவர்கள், நீங்க நீதியானவர்கள், ஊழல் இல்லாதவர்கள், அதனால் அனுரகுமார அரசாங்கம் உங்களை பழி வாங்குகிறதா? விமல் வீரவன்ச செய்த அட்டகாசத்தை திரும்பி ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவர்களிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்கும் நடவடிக்கை என்று விமல் வீரவன்ச சொல்லியிருக்கின்றார். இவ்வளவு பெரிய இனவாதத்தை கக்கி போர் நேரம் மட்டுமில்லை, அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சோட இருக்கிற நேரத்தில் எவ்வளவு சுகபோகங்களை அனுபவித்தவர்கள் தற்பொழுது சொல்கின்றார்கள் பழிவாங்கும் நோக்கம். இப்படி ஒரு சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். சுங்கவரி அறவிடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. விமல் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அப்ப அது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது. அவர் சொல்றார், அங்கங்கே வெடிக்கின்ற மோதல்கள், துப்பாக்கி வேட்டு, துப்பாக்கி சூடுகள், போதைப் பொருள் கடத்தல்கள், இதுகள்ல வந்து கவனம் செலுத்தாம தன்னில கவனம் செலுத்துகின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார். இப்படி அவர்கள் வந்து தப்பிக்க பார்க்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அதற்கான தண்டனைகள் நீதிமன்றம் மூலம் வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன விஷயம்னா, இப்ப நீதிமன்றம் மூலம் தண்டனைகள் வழங்கப்படுவது மிகவும் மெதுவாக இருப்பதாகவே பொதுமக்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்ப என்னன்னா, பழைய ஆட்களை வெளியில் போடவும் முடியாது, புதிய ஆட்களை உள்வாங்கும் பொழுது அவர்கள் நீதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது. போக போகத்தான் இதை சரிப்படுத்த முடியும் என்பதுதான் அனுர அரசாங்கத்தினுடைய விஷயமாக இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. நல்லது, மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.